டைம் வந்து கரெக்டாக 9 ஆகுது. இன்றைக்கி நம்ம வந்து 36,100 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். அதே போல் 36,000 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். இன்றைக்கெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ஓவர் ப்ரீமியத்தில் இருக்குது. இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் வேறு வழியில் சும்மா போட்டிருக்கோம். 10 மணிக்கு இன்றைக்கி ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி வேறு இருக்குது. ஸோ இருந்தாலும் அதிகமாக ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். காலு புட்டு ரெண்டும் போட்டிருக்கோம். ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ரெசிஸ்டன்ஸ்லாம் தட்டி ரொம்ப மேலே போகிறதுனால ஒரு சிச்சுவேஷன் வந்து எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா மேலேயும் போகலாம் கீழேயும் வரலான்ற நிலைமையில் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 36,100 கால் ஆப்ஷன் வந்து 900 கிட்ட வந்ததுன்னா செல்லு, 1000க்கு மேலே பையு, 270 கிட்ட வந்ததுன்னா பையு, திரும்ப 200 கீழே போச்சுன்னா செல்லு. அதே போல் 36,000 புட் ஆப்ஷன் வந்து 400 கிட்ட வந்தால் பை, 320 கீழே போச்சுன்னா செல்லு, 950 வந்ததுன்னா பை, 1059 மேலே போச்சுன்னா திரும்ப பை ஆகும், 950 கிட்ட வந்தால் செல் ஆகும். இப்போதைக்கு வந்து நம்ம பார்க்குறோம், நமக்கு எந்த விதமான சிக்னல் இல்லை. இதை தொட்டு இன்னும் மேலே கூட போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. எது வேணால் வரலாம், பை செல் எது வேணால் வரலாம். பட் இருந்தாலும் இன்றைக்கி நான் லிமிட்டட் ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி இருக்குது. எல்லா ஆப்ஷனுமே அட் மணி கூட பார்த்தோன்னா ஒரு 600-700 ரொம்ப ஹை ப்ரீமியத்தில் இருக்குது புட் அண்ட் காலும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக பார்க்குறோம், 900 நம்ம கரெக்டாக செல்லு வந்திருக்கு. 36,100 கால் ஆப்ஷனு ரோபோலையும் எடுத்திருக்கு. அதே போல் நெஸ்ட்லியும் எடுத்திருக்கான்னு பார்க்க, நெஸ்ட்லியும் எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம், ஒரு 900 1000 கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஏன்னா கரெக்டாக செல்லு எடுத்தது 900 தான் நம்ம போட்டு வச்சுருந்தோம். நம்ம லெவல்ஸ் கரெக்டாக அந்த இடத்துல 900 எடுத்துருச்சு. இதுக்கு ஒரு 1135 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 10 மணி 10 நிமிஷம் ஆகுது. இப்போ நமக்கு வந்து செல்லு கொடுத்து இமீடியட்டாக பை ஆயிடுச்சு. பை ஆனதுக்கப்புறம் இப்போதைக்கு நம்ம எம்டிஎம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 3000 ரூபா கிட்ட மைனஸ் இருக்குது. 3900 ரூபா கிட்ட மைனஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து டக்குனு ரிவர்ஸ் ஆகிருக்கு. 10 மணிக்கு வந்து ஆர்பிஐ பாலிசி வேறு இருக்குது. அதனால் வந்து இது மாதிரி ஓடிட்டுருக்கு. 3500 இருக்குது மைனஸு. நான் இப்போ ஒரு சீக்கிரமாக பார்த்துட்டு கட் பண்ணலான்னு தான் பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரம் பார்க்குறோம், சரியாக வந்து 2 மணி 40 நிமிஷம் ஆகுது. எல்லா பொசிஷனும் கட்டாக இருக்குது. ஆக்சுவலாக என்னால் ஃபுல்லாக இது பண்ண முடியல. நம்ம பார்த்தோம், அந்த ஆப்ஷன் பார்க்குறோம். நமக்கு 36,100 கால் ஆப்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு செல்லு, திரும்ப பை செல்லு, பைன்னு போய்ட்டு கடைசியாக வந்து நம்மளோட ரேஞ்சில் நல்லா கீழே வந்திருக்கு. அதே போல் 36,000 புட் ஆப்ஷன் எந்த விதமான சிக்னலும் எதுவும் ரேஞ்ச் எதுவும் வரல இன்னும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பொசிஷன் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு 7,400 ரூபா 7,300 ரூபா கிட்ட புக் ஆகிருக்கு. மண்டே ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.